அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயந்ததான இந்த காலையில் இந்த ராத்திரி வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கலந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த நாளில் இந்த உலகத்துல விசேஷமாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் இந்த உலகம் நம்மை ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ளவைகளோ இந்த உலகத்திலே காணப்படுகிறவைகளோ எதுவுமே நம்மை ஒன்று சேதப்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிறவைகளை காட்டில் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவை காட்டி நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். இது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை அபியாசப்படுத்துகிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. அதை நாம் அபியாசப்படுத்தாத போது, அதை நாம் உணராத போது தேவனாலே ஒரு நாள் ஒருபோது கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. நாம் யார் என்பதை நம்மை குறித்து நமக்கே தெரியாத போது தேவனாலே தேவன் கிரியை செய்ய முடியும். நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரா இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா மாத்திரம்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகளை கொண்டு வரலாம். ஆனால் சூழ்நிலைகள் ஒரு நாள் நம்மை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. அந்த சூழ்நிலைகள் நம்மை ஒருபோதும் என்ன செய்யாது, அழிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் உருவாக்கிற தெய்வம், நம்மை உண்டாக்கிற தெய்வம், நம்மை பாதுகாக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடினால இந்த ராத்திரிகளிலே ஒரு விசை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கலந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவனுக்கு வேதம் சொல்லுது, வாசித்து பார்க்கலாம். யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபின் புத்தகம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. 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 வேதம் சத்தக்கா. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். சின்ன காரியங்களை செய்கிறவர் இல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்படி பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த பெரிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாக்கா கர்த்தரால பெரிய காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் பெரிய காரியம் நடக்கணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய காரியம் நடக்கணும்னா நாம அந்த பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய தகுதி நமக்கு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மால 10 கிலோ தான் தூக்க முடியும்னா 10 கிலோ தான் அதை எடுத்து போகணும். 20 கிலோ தூக்கிட்டு தூக்க முடியலன்னா என்னது? முன்னால 10 கிலோ தான் 10 கிலோ தான் கொடுப்பாரு. நீ 20 கிலோ கேட்டீங்கன்னா 10 கிலோ என்ன பண்ணிடும்? வேஸ்ட் ஆயிடும். அல்லேலூயா. வேஸ்ட் ஆகாத தேவன் விரும்ப மாட்டார். உன்னுடைய கெபாசிட்டி என்னவோ, நீ என்ன விரும்புறியோ அதை தருவார். நீ விரும்பாத ஒரு காரியத்தை கொடுத்துட்டு உன்னை துன்பப்படுத்த கர்த்தர் விரும்பவே மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத, நாம் சொந்தத்துக் கொள்ள முடியாத, நாம் எடுத்துக்கொள்ள முடியாத காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க பாத்தீங்கன்னா என்னென்னமோ கேட்டு நடப்பாங்க. ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவருக்கு சித்தமானதுதான் என்ன பண்ணோம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. நாம நினைக்கிறதோ, நம்ம பேசுறதோ, நம்ம எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆனா எதை பேசுறோம், எது நடந்தாலும் கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? வாக்கியம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய கூடுமானால், செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சொன்னால், இங்க நாம் பார்க்கும்போது வாசித்து பாருங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 21. தேவன் பேசி சொல்லிய சகல
உன்னை அடிமைத்தன வீடாகிய உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நானே. அல்லேலூயா. உன்னை எங்கிருந்து கூப்பிடுறாரா? அடிமைத்தனத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, தேவனை அறியாத இருந்த உன்னை தேவனாகிய கர்த்தர் அறியும்படியாக செய்திருக்கிறது. நோக்கம் என்ன கேட்டாக்கா, வேதம் சொல்கிறது, நீ இருந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை பண்ணியிருக்கிறாரு, வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆனா நாம் என்ன பண்றோம்? இன்னைக்கு ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல வரல, கவனிங்க. அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்துட்டோம். ஆனா என்ன பண்றோம்? திருப்பி எகிப்தியே நினைச்சிருக்கிறோம். அல்லேலூயா. திருப்பி எகிப்தியே நினைச்சிருக்கிறோம். அந்த எகிப்தியே நினைச்சிருக்கிறதுனால என்ன பண்ண முடியல? கர்த்தரால உன்னை ஆசீர்வதிக்க முடியல. அல்லேலூயா. உன்னை விடுதலையாக்க முடியல, உனக்கு நன்மை செய்ய முடியல, உனக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியல. இஸ்ரவேல் அப்படிதான் பண்ணாங்க. ஆண்டவர் அந்த கடலை கடந்து வர செஞ்சாரு, வனாந்தர வழியா போக செஞ்சாரு. 40 வருஷம் அவங்க நடந்து போனாங்க. ஆனா 40 வருஷத்துல நடந்து போன அந்த ஜனங்களுக்கு அவங்க துணியும் என்ன ஆகலையா, அழுக்காகலையா, அவங்க பாதரட்சை என்ன பண்ணல, தெரியல, நல்லா அப்படியே புதுசாவே இருக்குதான். பாத்தீங்களா? 40 நாம இன்னைக்கு போன் பண்ணதுக்கு அடுத்த நாள் போனோம்னா இது அழுக்காக்குது, இந்த செருப்பு தேஞ்சு போச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாசம், ஒரு வாரம் 10 நாள் போட்டவங்க இந்த செருப்பு நல்லா இல்லையே, வேற செருப்பு ஒரு மாசம் பண்ணோடனே, ஒரு வாரம் பண்ணோடனே என்ன பண்றோம்? மாதிரி இருக்கிறோம். ஆனா 40 வருஷம் எப்படி போய் நடந்துருப்பாங்க பாருங்க. 40 வருஷம் கர்த்தர் நடக்க செய்தார். அவர்களுக்கு பசி இல்லை, ஒண்ணுமே இல்லை, சுகமாய் கர்த்தர் கொண்டு வர்றார். இந்தாங்க கர்த்தர் செய்த அற்புதம். நாமளா போனோம்னா ஒரு நாள் கூட தாங்க மாட்டோம், பசி எடுக்குது. நாம என்ன பண்ணுவோம்? சோர்ந்து போயிடுவோம். ஆனா கர்த்தர் கொண்டு வந்தார். எங்க? எகிப்து ஜனத்துல இருந்து இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக என்று சொன்னால் அவரை ஆராதிப்பதற்கு. ஆண்டவர் எதுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்? ஒருவேளை ஒரு 5 ஏக்கர் நிலம், இல்ல ஒரு காரு பங்களா வாங்கி ஏசாமி கொடுக்க போறோம். அல்லேலூயா. அவர் கொடுக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியல. நல்லா கவனிங்க. அவர் நம்மளை தெரிந்து கொண்டது, அவர் நம்ம உண்டாக்குறது, அவர் நம்மை ஆராதிக்க கொண்டு வந்தது எதுக்கு என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவரை ஆராதிப்பதற்காகத்தான். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ ஏதாவது கொடுப்ப அப்படின்றதுக்காக இல்ல, அவர் தான் கொடுத்துக்கிறாரு. நீ நிறைய கிறிஸ்தவங்க நான் ஆண்டவர் கொடுக்குறேன், நான் ஆண்டவர் கொடுக்குறேன், நீ ஆண்டவர் கொடுக்குற, நீங்க நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியல. நல்லா கவனிங்க. நீ ஆண்டவருக்கு நீ கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பான அவசியமே இல்லை. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன், நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன். ஏப்பா நீ எப்படிப்பா ஆண்டவர் கொடுப்ப? ஆண்டவருக்கே கொடுக்க தேவையில்லை. அவர் ஆண்டவர் உன்னுக்கு அதான் உலகத்தெல்லாம் உண்டாக்கி அதை ஆண்டு கொள்ளபடியா உன்னை கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் நீங்க அனுபவிப்பா, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணுங்க, எல்லா பழத்தையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தோட்டத்தில் இருந்தார். ஆனா அவங்க கீழ்படியாதனால தோட்டத்தில் வெளியே வந்தாங்க. அப்ப இங்க அநேக கிறிஸ்தவங்க கீழ்படியாதனால தான் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு கீழ்படி, ஆண்டவருக்கு நாம ஒரு நாள் ஒருபோது கொடுக்க முடியாது. அவர் தான் நமக்கு கொடுக்கிறவர். ஆனா நான் கொடுக்கிறது அத்தனையும் எதுக்கு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் உண்மையாக யோசித்து பார்த்தோம்னா, விதைக்காம நிலத்துல இருந்து ஏதாவது அறக்க முடியுமா? விதைக்காம நிலத்துல இருந்து ஏதாவது அரைக்க முடியுமா? முடியாது. ஒருவேளை எல்லாம் கவனிங்க, ஸ்டவ் இருக்குது, தண்ணி இருக்குது, பாத்திரம் இருக்குது, எல்லாத்தையும் வச்சு கொதிக்க வச்சு அதை அரிசி சாப்பிட முடியுமா? அது என்ன பண்ணணும்? அரிசி போடணும். அரிசி போட்டாதான் சாப்பிட முடியும். கேஸ்ல சிலிண்டர் போட்டு எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில கொஞ்சம் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் போட்டு தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்து வச்சு அது ஆறுனதுக்கு அப்புறம் அதை அள்ளி சாப்பிட முடியல.
முடியும், அது நல்லா வெந்து வரும், அது வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட முடியும். ஆனா நீங்க அநேக கிறிஸ்துவ தண்ணி குடிக்க வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. தண்ணி குடிக்க வச்சு சாப்பிட முடியாது. ஆனா நீ போட்டா தான் அதுல இருந்து சாப்பிட முடியும். போடாம என்ன பண்ணு சாப்பிட முடியாது. நீங்க ஆண்டவர் கொடுக்குற எப்ப நீ சாப்பிடுறதுக்கு அரிசி போடுற, வேக வைக்கிற, சாப்பிடுற, ஆண்டவருக்கு கொடுக்குற. நீங்க அநேக சடங்குகள் புரியாததுனால நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன். ஆண்டவருக்கு ஒரு நாள் கொடுக்க முடியாது. ஒரு காரியம் நாம் விதைக்காம நாம சாப்பிட முடியாது. நிலத்துல நான் விதைக்காம என்ன பண்ண முடியாது. அங்கிருந்து நெல்லோ வேர்க்கல்லையோ எள்ளு எந்த ஒரு பொருளும் நாம் என்ன விதைக்கிறோமோ அந்த பொருள் விளைஞ்சு வந்து அதை நம்ம எடுத்து சாப்பிட முடியும். அதிலிருந்து நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். தவிர நாம் ஒரு பொருளையும் நமக்காக நாம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்ப வேதம் இன்னைக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஆனா அவர் எங்கிருந்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார் சொன்னா, அடிமைத்தன வீடு ஆகிய எகிப்திலிருந்து கர்த்தர் பண்ணியிருக்கிறவங்க கொண்டு வந்திருக்கிறார். அது கொண்டு வந்தது எதற்கு சொன்னால், வேதம் சொல்கிறது 3வது வாசிக்க நல்லா சொல்றாரு. இதுதான் அவர் சொல்ற காரியம். வேதம் சொல்லுது, என்னை அன்றி உனக்கு என்ன வேற தெய்வம் உண்டாக வேண்டாம். அவர்தான் தெய்வம், வேற தெய்வம் கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல தெய்வம்னு சொன்னா இயேசுதான் தெய்வம். அல்லேலூயா. இயேசுவை தவிர இந்த உலகத்துல தெய்வம் இல்லவே இல்ல. நான் சொல்லல, வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாக வேண்டாம். இதை செய்யாம என்ன பண்றது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆனா செய்யறாரு. ஆனா முதலாவது எங்கிருந்து வெளியே வந்தியோ அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. அல்லேலூயா. நீ முன்னாடி நோக்கி போகணும். தவிர கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தைப்படி நடக்கணும், அந்த வார்த்தைப்படி செய்யணும். ஆனா பின்னால பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முதலாவது இது முதல்ல நமக்கு தெரியும். இது தெரியாம நாம் கர்த்தரை ஆராய்ச்சி செய்தோம்னா நடக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் சொன்னாங்க. அங்க வனாந்தரத்துல போன உடனே அவங்க பசி எடுத்து சொல்லி என்ன பண்றாங்க, மோசே சொல்றாங்க, மோசே நான் எகிப்துல அடிமையா இருந்தேன், வயிற்றுக்கு சோறு கொடுத்தாங்க, என்ன பட்னியா போடுறியா அப்படின்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க. நீங்க அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான் நிறைய காரியம் நடந்திருக்கோம். யோபு சொல்றாரு, அவங்க பொண்டாட்டி சொல்றாங்க, வைஃப் சொல்றாங்க, யோ என்னையா நீ மனுஷன், ஆள் மாசம் செத்து கொலைங்க செத்து எல்லாம் போயிடுச்சு, உனக்கு பார்த்தா உடம்பு பூரா ஒரே வியாதி, எதுக்கியா இந்த உயிரை வச்சு என்ன சாவடிக்கிற, நீ என்ன பண்ணு, கடவுளை தூசிட்டு செத்துரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கடவுளை தூசிட்டு செத்துரு. யோபு சொல்றாரு, நன்மையை பெற்றுக்கொண்ட நான் இம்மட்டும் எவ்வளோ நன்மைகளை இயேசு செய்தாரு, தெய்வம் செஞ்ச, ஆனா இது எனக்கு பெரிய காரியம் இல்ல, இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா இருந்தார். அல்லேலூயா. அந்த வைராக்கியமா இருந்ததுனால தான் கர்த்தர் இரட்டத்தினை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த இரட்டத்தினான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு முதலாவது அவரை தவிர வேற தெய்வம் இல்லை என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். இரண்டாவது நமக்கு வைராக்கியம் உள்ள ஜீவியம் நமக்கு வரணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன் அவர் செய்கிறார் கேட்டீங்கன்னா, அவர் உங்களையும் என்னையும் அவர் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. எங்கிருந்து? அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா விதமான தீமையிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்கிறது. இந்த ராத்திரி வேளையில என் கர்த்தரான சகோதரனே சகோதரியே, நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறது பெரிய காரியம் இல்ல, நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறதா பெரிய காரியம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களா நானும் கிறிஸ்தவன் அது இல்ல, நான் கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மில் இருக்குமானால் எந்த சூழ்நிலையும் நாம சேதப்படுத்த முடியாது, எந்த காரியம் நம்ம சேதப்படுத்த முடியாது. ஏன்னா உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ யாருக்கு விரோதமா? எனக்கு விரோதமா, நமக்கு விரோதமா
உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காதே போகும். அப்படி வாக்கேதே போகணும்னா உன்னை வந்து தெய்வம் வேற யாரும் இல்லை, ஆண்டவர் நீங்க தான் தெய்வம்னு அந்த நம்பிக்கைக்குள்ள வரணும். இரண்டாவது நான் பார்க்கிற யோபு தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியம் எழுந்தது, ஆனால் அதை கொஞ்சம் யோசிக்கவே இல்லை. கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டார், கர்த்தரோட இரட்டத்தனியாய் ஆசீர்வதித்தார். இழந்து போனவர்களை கர்த்தர் திருப்பிவாய் இரட்டத்தனியாய் தந்தார். தேவனாகி கர்த்தர் திருப்பி இரட்டத்தனியாய் தருகிறவர். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரே, கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் இரட்டத்தனியாய் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. இரட்டத்தனியாய் ஆசீர்வதிப்பதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், தெய்வம் இயேசுவை தவிர வேற தெய்வம் இல்ல. அந்த முதலாவது அந்த தெய்வங்களை வரணும். இரண்டாவது யோபுவை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் வைராக்கியமாய் இருந்தார். இயேசுவை பற்றி பிடித்துக் கொண்ட தெய்வம் அவர்தான். அவரை கொன்று போட்டாலும் பிரச்சனையே கிடையாது, அவரோடு நெருக்கத்தில் வைராக்கியமாய் இருந்தார். கர்த்தருடைய ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறபடினால முதலாவது நமக்குள்ள வைராக்கிய செய்ய வர வேண்டும். தெய்வத்தை நாம் பற்றி பிடித்துக் கொள்வதாக காணப்படுகிறோம். அடுத்து நாம் பார்த்த எரேமியாவின் புத்தகம் 32:17 வாசித்து பாருங்க. எரேமியாவின் புத்தகம் 32:17 வாசித்து பாருங்க. சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறவர்களாய் வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நாம் செயல்படும்போது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாரா? கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவனுடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உயர்த்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு நாம கொடுக்கணும் அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு கடவுளுக்கு கொடுக்குற கடவுளுக்கு நாம் கொடுக்க முடியாது. ஆனா நாம் தெரிந்து கொள்ளணும், நான் விதைத்தா தான் அறுப்பேன், கொடுத்தா தான் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இதுதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு நான் கொடுக்க 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 கர்த்தரிடம் உயர்த்தினே இருப்பார். அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக கொடுக்கிறதில்ல, நான் ஊழியத்துக்காக ஊழியர்களுக்காக இப்படி ஏழை ஜனங்களுக்காக கொடுக்கும் போது கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தை என்ன பண்ணுவார்? உறுதியாக்குவார், ஆசீர்வதிப்பார். இதுதான் தேவனுடைய ரகசியம். ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு அவர் வானத்தை பூமி உண்டாக்கிற தெய்வத்துக்கு நாம் கொடுத்து அவர் அளவில் வாழ போறது கிடையாது. அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்மிடத்தில் இருக்கிறத கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த வேதம் சொல்கிறது, இந்த ஆசீர்வாதத்துல அவர் ஆராய்க்க முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அந்த அதிசயத்தை செய்கிற தேவன் உங்களையும் என்னையும் அந்த வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற பிள்ளைகளையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. அந்த புறப்பட பண்ணின தேவன் வேதம் சொல்கிறது, என்னை வேற தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவர்தான் தெய்வம். அவர் நான் பற்றி பிடித்துக் கொள்ளப்படுவது சொல்கிறார், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வசனம் மறுபடியும் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவனுடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். வானத்தையும் பூமி உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தெய்வத்தால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே உம்மாலே எல்லாம்
சொல்லுமே உம்மாலே எல்லாம் சொல்லாதது ஒன்றுமில்லை உம்மால் சொல்லாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். அப்படினால இன்றைக்கு அவரால் செய்யக்கூட அதிசயம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனா அவரால் செய்ய முடியும் சொன்னா நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு வேதத்தை நாம் பார்க்கும் போது வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 30:10. உபாகமத்தின் புஸ்தகம் 30:10 சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் திரும்பும்போது கர்த்தர் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உண்மையிலும் உனக்கு நன்மை உண்டாக. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்ல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தெய்வம் இன்றைக்கு நம்மோடு நமக்குள்ளா இருக்கிறபடினால இங்க வேதம் சொல்லுகிறது. இந்த ராத்திரி வேளையில இயேசுவை தவிர தெய்வம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கு நாம் அவரை பற்றி கொள்ளப்படும் போது வேதத்தை நாம் பார்க்கப்படுவது இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். நாம் கிறிஸ்துவாய் இருக்கிறது பிரச்சனை இல்லை. நாம் தீர்மானம் பண்ணி அவருடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளாக அந்த வார்த்தை கட்டப்படுவது அங்க சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணு? செவி கொடு. அல்லேலூயா. செவி கொடுத்தாதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீ செவி கொடுக்கலனா ஒரு நாள் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா உன்னுடைய ஆசீர்வாதம் வேற இடத்துக்கு போயிடும். ஏன்னா இதை கேட்கலையே, அவர் கூப்பிடும் போது நீ தான் கேட்கலையே, அவர் சத்தம் போடும்போது நீ கேட்கலையே. அதனால அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? வேற இடத்துக்கு போயிடும். அதனால நீ இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கப்படும் போது நாங்க சொல்லுகிறார், இந்த நியாயபரமான வசூலுக்கு எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணுங்க. இந்த வார்த்தையை கேட்கறது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைய பேசுறது மாத்திரமல்ல, கவனமா கேட்கணும். அல்லேலூயா. நீ கவனமா கேட்டீங்கன்னா, கவனமா உன் வாழ்க்கை உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. வராது, பிரச்சனை வராது. ஏன் தெரியுமா? நீ கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கேட்கும் போது இன்னைக்கு நிறைய பேர் கவனமா எதுல கேட்பாங்க தெரியுமா? எதிரானா அதுக்கு கவனமா கேட்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை கவனமா கேட்கறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கவனமா கேட்டா, அந்த வார்த்தைக்கு நம்ம கவனமா கேட்டா கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நம்மை சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். குறைவு என்பது வராது. ஏன்னா குறைவை உண்டு பண்ணுகிற வேற ஆளு, நிறைவு கொண்டுகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான எல்லாத்தையும் கொடுக்கிற தெய்வம். அந்த தெய்வத்துக்கிட்ட நாம் நியாயபரமான புஸ்தகத்தின்படி கீழ்ப்படியும் போது, கேட்கும் போது, அதனை செய்யும் போது வேறு வார்த்தை சொல்லுது, அவர் உனக்கு சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா. உனக்கு மகிழ்ச்சியை தருவார், உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இன்றைக்கு எத்தனை பேர் விரும்புகிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம் வேணும், மகிழ்ச்சி வேணும், எல்லாம் வேணும். ஆனா கற்பனையை கை கொள்றது கிடையாது, அவருடைய கட்டளையை கீழ்ப்படியது கிடையாது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது கிடையாது. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு தேவனாகி கர்த்தருடைய வார்த்தைக்கு வேதம் சொல்கிறது. வேதத்தை பார்க்கும்போது ஆபத்துல நானே அம்மோடு விழுந்து அவனை கனப்படுத்தி தப்புப்பேன் சொல்லி இந்த சங்கீதத்துல
இடத்துல சொல்லப்படுது 14-15 சொல்லுது, ஆபத்து நானே அவனோடு இருந்து அவனை கனப்படுத்து. யோபோடு கூட கர்த்தர் ஆபத்து நேரத்தில் யோபோடு இருந்து கர்த்தர் தனியாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே கர்த்தர் தனியாய் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்யப்படுமானால் வானத்தை பூமி உண்டாக்கிற தெய்வம் நமக்கு அவரால் கூடாத ஒன்றுமில்லை என்று சொன்னார். இன்றைக்கு நாம் முதலாவது நாம் எங்கிருந்து வெளியே வந்தோம் உணர்ந்து பார்க்கிறோம். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கிற நாம அவரை ஆராதிப்பதற்காக கத்தர் கொண்டு வந்தார். அவரை துதிக்கும்படியாக கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆராதிக்கிற எந்த குடும்பத்திலும், ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும், எந்த இடத்திலும் குறைவு என்பது வரவே வராது. ஏன்னா குறைவு இல்லை, ஏன்னா நிறைவானவர். அல்லேலூயா. இந்த ராத்திரிகளில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவராய் மாத்திரமில்லை, அதன்படி செயல்படுவதற்கு நம்மை நாமே ஒதுக்கி ஒப்புக்கொள்வோம். கடைசியை நாம் பார்க்கும்போது தேவன் தருவது உபாகமம் 30:20 வாசிக்க, ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று தேசத்திலே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது இந்த நாளில் எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, அவரிடத்துல அன்பு கூர்ந்து இந்த கற்பனையை கைக்கொள்ளும் போது அவர் சொல்றார், உனக்கு தீர்க்காயுது தருகிறவர். அல்லேலூயா. உனக்கு சுகத்தை தருகிறவர், நன்மை செய்கிறவர், உனக்கு விசேஷித்த கிருபையை தருகிறவர். எத்தனை பேர் இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வந்திருக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானிக்கிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படும் போது நிச்சயமாகவே வேதம் சொல்கிற தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படி கற்பனைகளை கைக்கொள்ளப்படும் போது கர்த்தர் உனக்கு ஜீவனையும் தீர்க்காயுசு தருகிறவர். அல்லேலூயா. அந்த தீர்க்காயுசு தருகிற தெய்வத்தை இன்றைக்கு நம்மை நாமே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க போவோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில உடைய சமூகத்தில் கண்டிருக்கிறேன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அது மாத்திரமல்ல, வானத்தை பூமி உண்டாக்கிற தெய்வம், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது. அவர் உனக்கு நன்மை உண்டாக, உனக்கு திருப்தி உண்டாக இந்த நியாயபரமான புஸ்தகத்தில் உன்னை ஒப்புக்கொடுக்கப்படும் போது நிச்சயமாய் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு அன்பு கூர்ந்து நீ அதை பிடித்துக் கொள்வாயானா அப்படி வார்த்தை சொல்கிறது, உனக்கு ஜீவனையும் தீர்க்காயுசை தருகிற தெய்வம். அந்த தெய்வத்தை நோக்கி பார்க்கணும். எல்லா கண்களையும் மூடி தெய்வத்தை நோக்கி பார்க்க இன்றைக்கு நம்ம நாமே ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தை கேட்கிறதா இல்ல, அதன்படி நடக்கிறதாய் நாம் மாறுவோம். தேவனுடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளை மாற்றுகிறார். உனக்கு ஆராய்ந்து முடியாத உன் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய விரும்புகிற தெய்வத்தை நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தெய்வம், அவர்கள் அடிமந்தனாக வீடு எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தெய்வம் இன்றைக்கு உங்களையும் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் எங்கெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ அவர்களை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ஹalleluya, hallelujah. Oh, praise Jesus, hallelujah. ரிபா தரல ரிவாக்கா தரல ரிபா லாபா ரபா லாபா ரபா லாபா. ஓ கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலே, ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே, ஒவ்வொரு சரீரத்தில் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஓ ரிபா ரதரல ரபாக்கா தரல ரிபா லாபா ரபா லாபா. ஹalleluya, hallelujah, hallelujah. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும்.
தேவ ஆவியான ஒவ்வொரு நிரப்பிக் கொண்டிருக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ ஆவியான இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் கட்டுகளை உடைத்து தடைகளை உடைத்து எல்லா சாபங்களை தருகிறவங்க எல்லா விதமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். எல்லா குடும்பத்தை வாழ்க்கை சரீரத்தை விட்டு எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லா கிருமிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் இப்போதே கர்த்தர் விடுதலையாக்கி கர்த்தருடைய ஆவியான ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினால பரிசுத்த ஆவியுடைய கரத்துல இந்த ராத்திரி வேளையில ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் வாழ்க்கையில் நன்மை செய்ய போகிற தெய்வம் அதிசயத்தை செய்கிறவர் இந்த ராத்திரி வேளையில ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மேல கர்த்தருடைய அக்கினி வல்லமை இறங்கி கிரியை செய்து எல்லா கட்டுகளும் உடைத்து கொண்டிருக்கிறது. எல்லா சத்துரு கிரிகள் சாது தந்திரங்கள் எல்லா விதமான மாந்திரிக கட்டுகள் எல்லாம் உடைத்து கொண்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதவே போய் கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்துல இப்போது நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே அவரால் செய்ய முடியும். ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறவர்களுக்கு நாம் இந்த ராத்திரிகளில் நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பங்களை வேற தலைப்பட்ட பிள்ளைகளை ஒவ்வொருவரை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்கிறாங்க. அந்த சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வாலிப பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களிலே ஒரு மாற்றத்தை தேவ ராத்திரி வேளையிலே செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். கர்த்தரை ஸ்தோத்திரி எங்களுமே மகிமை ஸ்தோத்திரி எல்லாருமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல நன்மைகளுக்கு ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya.